ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே. நான் உங்கள் தனுஷா அடா 247 தமிழுக்காக. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் 2 உடைய ப்ரிலிம்ஸ் சிலபஸ். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம ஃபுல்லாக டீகோட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அதை டீகோட் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா வில் பி சீயிங் என்ன புக்ஸ் படிக்கணும் அண்ட் அந்த சிலபஸ் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ இதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஓகே, ஸோ இது ஏன் இந்த செஷன் ஏன், ஸோ இது நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னு வைங்க, ஆர் ஒரு அட்டெம்ப்ட் தான் கொடுத்துருக்கீங்க ஆனால் நல்லா பண்ணல, ஆர் எனக்கு வந்து ஒரு ஹோலிஸ்டிக் ஐடியா இன்னும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ த டார்கெட் ஆடியன்ஸ் இஸ் பிகினர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது இல்லாமல் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி ஆனால் என்னால் நல்லா பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கான செஷன் உள்ள என்ட்ராயிடலாம். ஸோ ஆஸ் பர் உங்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எக்ஸாம் என்னைக்கு, ஸோ எக்ஸாம் வந்து உங்களுக்கு 25th October 2026. ஸோ உங்களுக்கு August 11 நோட்டிஃபிகேஷன் வந்து 25th October எக்ஸாம் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த 25th Octoberனா இன்னைக்கு வந்து December 25. ஓகே, ஸோ இன்னைக்கு கிறிஸ்மஸ் நாள். ஸோ ஒன்ஸ் அகேன் அண்ட் மேரி கிறிஸ்மஸ் டு எவ்ரி ஒன். சாரி, ஐ ஹவ் forgotten to tell that. ஸோ மேரி கிறிஸ்மஸ் எவ்ரி ஒன். அண்ட் ஸோ இந்த December 25 இதிலேருந்து இந்த October 25 நம்ம எடுத்தோம்னா உங்களுக்கு 10 months இருக்குது. எக்ஸாக்ட்லி 10 months இன்னையோட சேர்த்தா. நீங்கள் இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ 100 daysல என்ன பண்ணலாம். ஓகே, ஸோ 100 daysல என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஸ்கூல் புக்ஸை முடிக்கணும், அப்புறம் அட்வான்ஸ்டு புக்ஸை ஆரம்பிச்சிருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிந்தனை அப்படின்ற குரூப் 2 அண்ட் 2A ப்ரிலிம்ஸ் பேட்ச் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் செட் பண்ணுறக்கூடிய பேட்சாக இருக்கும். ஸோ A to Z ஆஃப் ப்ரிலிம்ஸ் இதில் நம்ம கவர் பண்ணிடுவோம். இங்கிலீஷா தமிழா எல்லாமே இதில் கவர் ஆகிடும். ஸோ இது வந்து December 27 அன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஓரியன்டேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ப்ரிலிம்ஸ் சிலபஸ் ஃபஸ்ட்டு ஜென்ரலைஸ்டாக பார்க்கலாம். ஸோ உங்களோட ப்ரிலிம்ஸ் சிலபஸில் என்னது, லாங்குவேஜ். ஓகே, ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ். இது வந்து உங்களுக்கு 100 கொஷின்ஸ் வருது. 200 கொஷின்ஸில் 100 கொஷின்ஸ் இந்த போர்ஷன்ஸ்லேருந்தே வருது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இதை கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஓகே, 200 கொஷின்ஸில் 100 கொஷின்ஸ் இதுலேருந்து வருது. ஸோ அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு 5 hours தான் படிக்க முடியுது. இது வந்து ஒர்க்கிங் பீப்புளுக்கு சொல்கிறேன், ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு இல்லை. ஃபுல் டைம் படிக்கிறவங்க நீங்கள் ஒரு 12 hours ஆகுது படிப்பீங்க. ஓகே, ஸோ ஒர்க்கிங் பீப்புள் இருக்கீங்கன்னா ஒரு 4 to 5 hours படிப்பீங்க. ஸோ அதில் அந்த 4 hours இருக்குன்னு வைங்களேன். ஸோ இதில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது 4 hours ப்ளஸ் ரிவிஷன் 1 hour. ஸோ இந்த 4 hoursல 2 hours இங்கிலீஷ் ஆர் தமிழுக்கு, மீதி 2 hours மற்ற சப்ஜெக்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் இங்கிலீஷ்லாம் முடியறது ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த சிலபஸில் நம்ம என்னென்ன கவர் பண்ணணுன்றத, எந்த புக்ஸ்லேருந்து கவர் பண்ணணுன்றத பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஜென்ரல் சயின்ஸ். ஸோ நீங்கள் 6th to 12th வரைக்கும் எஸ்எஸ் புக்ஸும் 9th 10th சயின்ஸ் புக்ஸும் கண்டிப்பாக பார்க்கணும். 6th to 10th சயின்ஸ் புக் படிக்க முடிஞ்சா இட் இஸ் குட். ஆனால் 9th 10th சயின்ஸ் வந்து கண்டிப்பாக படிக்கணும். ஓகே, அடுத்தது ஸோ இங்கே ஜென்ரல் ஸ்டடீஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்றது எவ்வளோ கொஷின், 75 கொஷின்ஸ். இப்போ வந்து நம்ம சயின்ஸ் எஸ்எஸ் பார்த்தாச்சு. இது இல்லாமல் மேக்ஸும் நீங்கள் கவர் பண்ணணும். மேக்ஸும் நீங்கள் 6th to 10th வரைக்கும் புக்ஸ் பார்த்தா போதும். இது இல்லாமல் யூ கேன் ரெஃபர் ஆர்எஸ் அகர்வால். ஓகே, ஸோ ஆர்எஸ் அகர்வாலுடைய புக்கை கூட நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஆர் எனி ஸ்டாண்டர்ட். ஓகே, தமிழ் மீடியம் இருக்கீங்கன்னு வைங்களேன், கணியன் புக் யூ கேன் ரெஃபர் தட். இங்கிலீஷ் மீடியம்னா ஆர்எஸ் அகர்வால் புக் ரெஃபர் பண்ணி நீங்கள் சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இதில் ரீசனிங் 10 கொஷின், ஆப்டிடியூட் 10 கொஷின், இது எல்லாமே நிறையா சால்வ் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழுக்கு. இதுக்கு நீங்கள் உங்களோட ஸ்கூல் புக்ஸ் தான், மொத்தமும் உங்கள் ஸ்கூல் புக்ஸ் தான். ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னா கிராமர்லாம் போனீங்கன்னா ரென் அண்ட் மார்ட்டின் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரென் அண்ட் மார்ட்டின் அப்படின்னு ஒரு புக் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேயா, ஸோ இதுதான் மெயினாக புக்ஸ்ன்னு சொல்ல வேண்டியது. இது இல்லாமல் அட்வான்ஸ்டு புக்ஸ்னு ஒவ்வொரு புக்ஸுக்கு இருக்குது.
சயின்ஸுக்கு அட்வான்ஸ்டு தேவையில்லை, ஜியாகிரஃபிக்கு அட்வான்ஸ்டு தேவையில்லை. ஆனால் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, ஓகே, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அட்வான்ஸ்டு புக்கு படிக்கணும். இது இங்கிலீஷ் மீடியமாக இருக்கீங்கன்னா, ஓகே, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவுக்கு நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் புக் யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் தமிழ் மீடியமாக இருக்கீங்கன்னா டாக்டர் ஜி வெங்கடேஷன் அவரோட புக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியன் நேஷனல் மூமெண்ட், ஓகே, அதுக்கும் நீங்கள் ஸ்பெக்ட்ரம் புக் தான். ஓகே, இதில் வந்து மாடர்ன் இந்தியாவுக்கு தான் ஸ்பெக்ட்ரமு. இதே வந்து நீங்கள் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இருக்குன்னா நீங்கள் என்சிஆர்டி புக்ஸ் ரெஃபர் பண்ணலாம். ஓகே, அண்ட் கரண்ட் இந்தியா பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு டாக்டர் ஜி வெங்கடேஷன் அவருடைய புக்கே இருக்குது, அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அடுத்தது இந்தியன் பாலிட்டி, லக்ஷ்மிகாந்த். ஓகேயா, இங்கிலீஷ் மீடியம்னா லக்ஷ்மிகாந்த் புக்கு, இல்லையா தமிழ் மீடியம்னா பிரகதீஷன் புக், இதுதான். தென் அடுத்தது இந்தியன் எக்கானமி. இதுக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் அண்டு தமிழ் மீடியமுக்கு சங்கர் கணேஷ் கருப்பையா அப்படின்றவரோட புக் இருக்குது. அவர் தமிழ் மீடியம்லேயும் கொடுத்துருக்காரு, இங்கிலீஷ் மீடியத்துலேயும் கொடுத்துருக்காரு. நீங்கள் ரெண்டுலேயுமே படிக்கலாம். ஓகே, என்னென்ன மீடியமில் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அந்த மீடியம்லேயே படிங்க. அண்டு இது இல்லாமல் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுக்கு தனியாக புக்குன்றது நம்ம என்ன சொல்கிறது, ஸ்டாண்டர்டைஸ்டு புக்ஸ் கிடையாது. ஆனால் மல்டிபிள் டிஎன்பிசி அகாடமிஸ் அவங்க புக்ஸ் வச்சுருக்காங்க. யூ கேன் சூஸ் எனி திங். இது மெயினாக கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நிறையா கொஷின்ஸ் வருவாங்க, கேட்பாங்க. இது இல்லாமல் ஹிஸ்டாரிக்கலி, பொலிட்டிக்கலி, ஓகேயா, ஸோ ஹிஸ்டாரிக்கலாக பாலிட்டிக்ஸில் என்ன நடந்துச்சு அதெல்லாம் கேட்பாங்க. தென் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, ஸோ இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ஏன்னா 20 கொஷின், 75 கொஷினில் 20 கொஷின் இதிலேருந்தே வருது. ஓகே, ஸோ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ப்ரொஃபஸர் தர்மராஜ், இல்லைன்னா கேகே பிள்ளை, இல்லை தட்சிணாமூர்த்தி அவர்களுடைய புக்கு, அண்ட் ஜி வெங்கடேஷன், ஓகே, இவங்க எல்லாத்தோடையும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். யாருன்னாலுமே ஓகே. ஸோ ப்ரொஃபஸர் தர்மராஜா இருக்கலாம், ஆர் ஜி வெங்கடேஷனாக இருக்கலாம், ஆர் கேகே பிள்ளை புக்ஸாக இருக்கலாம், இல்லை தட்சிணாமூர்த்தி புக்ஸாக இருக்கலாம். எந்த புக்ஸாக இருந்தாலும் சரி இந்த புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். எனிதிங் இஸ் ஃபைன். தென் எஸ், எல்லா புக்ஸும் கவர் பண்ணியாச்சு. இதுக்கு ஆர்எஸ் அகர்வால் புக்கு. இது இல்லாமல் இன்னொரு புக்குனா ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்ஸு. இது வந்து ஒரு லாஸ்ட், ஓகே, ஸோ 5 இயர்ஸோடைய கொஷின் பேப்பராவது இருக்கிற மாதிரி ஒரு புக்கு வாங்கிக்கோங்க. மினிமம் சொல்கிறேன், மினிமம் 5 இயர்ஸ், அவ்வளோ கம்மியாக இல்லை. 10 இயர்ஸ்லாம் வச்சுருக்காங்க, ஆனால் 5 இயர்ஸ்ன்றது ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகேயா, ஸோ மினிமமாவது 5 இயர்ஸாவது இருக்கிற மாதிரி புக் வாங்கிக்கோங்க, அதை ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேயா, ஸோ இப்போ இதுதான் நம்ம சோர்சஸ் எங்கெங்கே படிக்கணும்னு பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ உங்கள் சிலபஸ். ஸோ சிலபஸ் நீங்கள் எப்படி பார்க்க முடியும்? ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 சிலபஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். ஓகேயா, அதில் ஃபஸ்ட்டு வர லிங்க் அதை ஓப்பன் பண்ணுங்கள். இதுதான் உங்கள் சிலபஸே. ஓகே, ஸோ இந்த சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்ரேஷன் மாற்றிக்கோங்க. ஓகே, ஜென்ரல் சயின்ஸ், ஸோ ஆல்ரெடி நம்ம சோர்சஸ் எல்லாம் சொல்லிட்டேன். இது இல்லாமல் ஒவ்வொன்றிலையும் கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது நீங்கள் மினிமம் ஒரு 8 மந்த்ஸாவது படிக்கணும். ஸோ நீங்கள் எக்ஸாம் எப்போ எழுதுறீங்க? அக்டோபர் எழுதுறீங்க. ஜான்வரியில் இருந்தாலும், Jan 2025 இருந்தாலும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். அந்த அளவுக்காவது மினிமம் படிக்கணும். ஓகே, இது குரூப் 2க்கு சொல்கிறேன். இதே குரூப் 1 இருந்தால் நீங்கள் லாஸ்ட் 1 இயர், ஸோ இப்போ எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டில் எழுதுறீங்கன்னா யூ வில் பி ஸ்டடிங் ஃப்ரம் ஜூன் 2025லேருந்து ஜூன் 2026 வரைக்கும் படிப்பீங்க. ஓகேயா, சாரி, ஜூலை வரைக்கும் படிப்பீங்க. ஓகே, தென் அடுத்தது, ஸோ இதுக்கு ஸ்கூல் புக்ஸ், இதுவும் ஸ்கூல் புக்ஸ் தான். இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இதில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ், டெல்லி சுல்தான்ஸ், இது எல்லாத்துக்குமே புக்ஸ் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அதுலேருந்தே ரெஃபர் பண்ணிக்கோங்க. தென் இது இந்தியன் பாலிட்டி. ஓகே, ஸோ இந்தியன் பாலிட்டிக்கு உங்களுக்கு லக்ஷ்மிகாந்த் புக்கு, ஸ்கூல் புக்ஸும், இது இல்லாமல் தமிழ் மீடியம்னா பிரகதீஷ் அந்த புக் பார்க்கலாம். தென் அடுத்தது இதுக்கு எக்கானமிக்கு ஆல்ரெடி சொன்னதான். ஸோ இந்த பார்ட்டில் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமிலேருந்து டில் ஹவு வேர் இஸ் தட், இந்த பாவர்ட்டி வரைக்கும் உங்களுடைய எக்கானமி டாபிக். இதே இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கரண்ட் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் வரைக்கும் உங்களோட டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டாபிக். ஓகேயா, தென் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இதுவும் முக்கியம். இதில் திருக்குறளும் மெயினான ஆஸ்பெக்டாக கேட்பாங்க.
திருக்குறள் நிறையா படிக்கணும். ஓகே, அதுக்குன்னு தனியாக 6th-லேருந்து 12th வரைக்கும் தனியாக எடுத்து பிடிஎஃப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த பிடிஎஃப்பும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் தந்தை பெரியார் அண்ட் பேரறிஞர் அண்ணா இதில் ஸ்பெசிஃபிக்காகவே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க 2 பேரோட ஒர்க்கை இன்டெப்த்தாக படிக்கணும். 5 மேகசின் கொடுத்துருக்காரு, அந்த 5 என்னென்ன, எதுக்காக வந்துச்சு, ஆர்டர் என்ன, எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது இல்லாமல் ஆப்டிடியூட் ரீசனிங் ஆல்ரெடி எங்கே படிக்கணும்னு சொன்னேன், அதையும் படிச்சிருங்க. தென் லாங்குவேஜ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ். ஸோ இதுவும் நீங்கள் ஸ்கூல் புக்ஸ்லேயும் சில பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, யூ வில் பி ஸ்டடிங் ஃப்ரம் அதர் சோர்சஸ், அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஓல்டு புக்ஸ்லேயும் இருக்கும், மற்ற ரிசோர்ஸஸும் இருக்கும். இதுக்காக நம்ம அடாவில் புக்கும் லான்ச் பண்ண போகிறோம், அந்த புக்கும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஓகே, எஸ், ஆல்ரெடி லாஸ்ட் இயரோடைய புக்கை அப்டேட் பண்ணி நம்ம கொடுப்போம். ஓகே, அதை தான் சொல்கிறேன், லான்ச் பண்ண போகிறோன்னு. அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இது இல்லாமல் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு யூ ஹாவ் ஸ்கூல் புக்ஸ். ஓகே, இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து உங்கள் ஸ்கூல் புக்ஸில் இருக்காது, அதனால கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்லேருந்து நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, எஸ். ஸோ தட் இஸ் ஆல். இதெல்லாம் உங்களோட ப்ரோஸ் போயம், மொத்தமாகவே ப்ரோஸ் போயம்லேருந்து 15 கொஷின் தான் வரும்னே சொல்லிட்டாங்க. ஓகே, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களுடைய புக் லிஸ்ட் அண்ட் சிலபஸ். ஸோ இந்த சிலபஸ் அப்படின்றத நீங்கள் டீகோட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சிலபஸை ஃபஸ்ட்டு படிக்கணும், என்னென்ன கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் சயின்ஸ்னால் நீங்கள் உங்களோட ஸ்கூல் புக்ஸை மட்டும் படித்தா பத்தாது. முன்னெல்லாம் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படித்தா போதுன்னு இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிறதையும் படித்தே தான் ஆகணும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்ரேஷனை மாற்றுங்க. ஓகே, வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி படிங்க. ஸோ வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும்னா என்ன, ஸோ சப்ஜெக்ட் வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும். ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் இந்த குரூப் 2 பற்றி உங்களுக்கு தெரியும். மிட் லெவல் போஸ்டிங், சப் ரெஜிஸ்ட்ரார், ஃபாரஸ்டர், ரெவன்யூ அசிஸ்டன்ட், அந்த மாதிரி போஸ்டிங்ஸ்லாம் இருக்கும். என்ன பேச்சுலர் டிகிரி படித்ததுனாலும் எலிஜிபிள். தென் இதோட டஃப்னஸ் வந்து மாடரேட் லெவல், குரூப் 2க்கும் குரூப் 1க்கும் குரூப் 4க்கும் நடுவில் இருக்கும். தென் இது இல்லாமல் எஸ், இதோட பே ஸ்கேல் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்லே நீங்கள் இன்ஹேண்ட் சேலரி வாங்குறது யூ வில் பி கெட்டிங் அப் டு 56,000 அந்த அளவுக்கு வாங்குவீங்க. ஓகே, அண்ட் இதில் குரூப் 2னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ, அதே குரூப் 2ஏனா ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் மட்டும்தான். ஸோ எஸ், ரெண்டுக்குமே ப்ரிலிம்ஸ் ஒன்று தான். அண்ட் இது இல்லாமல் இது பேப்பர் 1 மெயின்ஸ் எழுதுறப்ப நீங்கள் பேப்பர் 1 குவாலிஃபைங் எழுதுவீங்க, பேப்பர் 2 இங்கே வந்து டிஸ்கிரிப்டிவ், அதே வந்து இங்கே வந்து ஆப்ஜெக்டிவ். ஓகே, ஜென்ரல் ஸ்டடீஸ் 150 கொஷின், இது இல்லாமல் ரீசனிங் 50 கொஷின் எழுதுவீங்க. ஸோ அப்படி தான் இருக்கும். இது இல்லாமல் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு இது இன்டர்வியூ. ஸோ மொத்தம் 340 மார்க்கு ஸ்கோரிங்க்கு, இது 300 மார்க்கு ஸ்கோரிங்க்கு எடுத்துக்குவாங்க. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான், ஃபோக்கஸ் பண்ணுறது இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணோம், இங்கிலீஷ் ஆர் தமிழ் எனிதிங். அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, அப்புறம் பாலிட்டி, அப்புறம் எக்கானமி, அப்புறம் ஆப்டிடியூட். இதை வந்து நீங்கள் இது ரெண்டையும் வந்து ஆர்டராக ஃபாலோ பண்ணணும். இதுக்கப்புறம் இதில் எந்த ஆர்டர் வேணால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, அப்புறம் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் படிக்கணும். தென் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு, அப்புறம் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, அப்புறம் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், கடைசியாக கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ். இதுதான் உங்களோட ஆர்டர் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இருக்கணும். இந்த ஆர்டரில் இது கடைசி ப்ரையாரிட்டின்னு சொல்கிறனால அதை விட்டுறக்கூடாது. கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய கேட்பாங்க. ஓகே, 75 கொஷினில் 10லேருந்து 15 கொஷின் ஆகுதும் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வரும். ஸோ அதனால் அதை ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, எஸ். ஸோ இது உங்களுக்கு தேவையில்லை. தென் ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், உங்களோட ப்ரிப்ரேஷன் சிலபஸ் பேஸ்ட் இருக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ்டு கொஷின்ஸ் எல்லாம் பார்த்து இப்படி தான் கேட்குறாங்களான்னு அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும். ஓகே, ஸோ அது இல்லாமல் உங்கள் சோர்ஸஸை லிமிட் பண்ணிக்கோங்க. 6th-லேருந்து 12th புக்ஸு, அப்புறம் எஸ்எஸ்ஸு, அது இல்லாமல் 9th 10th சயின்ஸ் புக்ஸு, இது இல்லாமல் அட்வான்ஸ்டு புக்ஸ் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் மட்டும். அண்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு அட்வான்ஸ்டு புக் இருந்தால் போதும், அதுக்கு மேலே போகாதீங்க. சில சப்ஜெக்ட் வேணான்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, அதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, எஸ், தட் இஸ் ஆல். ஸோ நம்ம குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4க்காக சிறகுகள் அண்ட் சிந்தனை அண்ட் லட்சியம் அப்படின்ற பேட்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் ஜாயின் பண்ணுறவங்க இப்போ YT03 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் இது இல்லாமல்
உங்களுக்கு பர்சனலி ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா தனுஷா டாக்ஸ் அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து குரூப் 2 கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ADA247 அப்படின்ற வெப்சைட் போயிட்டுக்கோங்க. அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஆல் கோர்சஸில் ஸ்டேட் எக்ஸாம் செலக்ட் பண்ணி தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் டிஎன்பிசி செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஓகேயா? ஸோ கிறிஸ்மஸ் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கிறிஸ்மஸ் ஆஃபரில் நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து 3333 அந்த ப்ரைஸில் சேல் ஆகும். இதுக்கு வந்து நீங்கள் ஆஃபர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா YT03 இங்கே வந்து YT03 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 3300லேருந்து உங்களுக்கு வந்து 2500க்கு இந்த கோர்ஸை வாங்க முடியும். ஸோ 2500க்கு திஸ் இஸ் வெரி குட் ஸ்டீல். ஸோ இதில் என்னென்னா இந்த ப்ரைஸ் ட்ராப் 27% ப்ரைஸ் ட்ராப் மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு 2 இயர்ஸ் வேலிடாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த டிசம்பர் 5 வாங்குறீங்கன்னா டிசம்பர் 25 2025 வாங்குறது டிசம்பர் 25 2027 வரைக்கும். நார்மலி 2026 வரைக்கும் தான் வேலிடிட்டி, இப்போ 2027 வரைக்கும் வேலிடாக இருக்கும். ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் 10,000 MCQs இந்த பிடிஎஃப் கூடயே உங்களுக்கு தருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த கோர்ஸ் கூடயே உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ அது உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த 10,000 MCQs வந்து வாங்கிறது முக்கியம் இல்லை, அதாவது ஃப்ரீயாக வந்து நீங்கள் எடுத்துக்கிறது முக்கியம் இல்லை, அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கணும். ஓகேயா? ஸோ அதுதான் இங்கே முக்கியம். அண்ட் தட் இஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஆல் தி பெஸ்ட். ஸோ மறந்துடாதீங்க, ஆஃபர் கோட் இஸ் YT03. தேங்க்யூ.